Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। ராஜா, என்னடா பண்றது? தர்மோ, சொன்ன கேளு. போதும்மா, நிறுத்த. இல்லண்ணா, என்னை தடுக்காத. 1008 நமஸ்காரம் பண்றேன்னு வேண்டின்னு இருக்கேன். என்னடி பைத்தியக்காரத்தனை இது? 108 நமஸ்காரம் பண்றதே பிரம்ம பிரயத்தனம். இதுல 1008 முடியிற காரியமா? முட்டி விட்டு போகும், மூச்சு அடைக்கும். அப்புறம் அம்பி ஜுரம் விட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ள நீ படிக்கல விழுந்துருவ. நம்ம அம்பிக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். என் உயிரை கூட கொடுப்பேன்னா. நீ உன் உயிரை கொடுத்துட்டா அப்புறம் அம்பியை வளர்த்து ஆளாக்குறது யாரு? வளர்ற குழந்தை ஜுரம் வரதெல்லாம் சகஜம். இதுக்கே நீ மாஞ்சு போனா என்ன அர்த்தம்? அதான் பத்து போட்டிருக்க. நாளைக்குள்ள எழுந்திருந்து நன்னா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவான். நீ கவலைப்படாத. தர்மோ, உன்னதான் கூப்பிடுறான். வாய்ப்படி.
கண்ணா ராஜா என்னடா சொல்லும் ஏதோ மொனகரம் கண்ணா என்னம்மா பக்கத்தில் இருமா இருமா என்னை விட்டு எங்கேயும் போயிடாதம்மா. எங்கேயும் போயிடலடா கண்ணா பக்கத்துலேயே தான் இருக்கேன். பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ராஜா என்னடா பயம்? நாங்க 2 பேரும் தான் உன் கூடவே இருக்கோமே. அப்புறம் என்ன பயம்? தூங்குடா கண்ணா தூங்கு. தீக்ஷிதர் மாமா என்னை காத்துறார். உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன் அந்த அம்பியோட நிலையில இந்த இடத்துல படக்கூடாதுன்னு. துர்ஜன பரிகர்த்தவ்யோ வித்யா அலங்கிருத்தோபி சன் மணினா பூஷித சர்ப்ப கிமசௌன பயங்கரா. பறிச்சு கொட்டுறார். அவரை கண்டா எனக்கு பிடிக்கல. வாவ், வாட் a பியூட்டிஃபுல் ட்ரெஸ். கிராண்டா இருக்கு. Thank you. ரொம்ப குஷி மூட்ல இருக்க போல் இருக்கு. இமெயில் என்ன? எனிதிங் இன்ட்ரஸ்டிங்? ஆமா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் யூஎஸ் காமிச்ச ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பத்தி கமெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. யூ நோ முரளி, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். தட்ஸ் குட். தேங்க் யூ. ஆமா, ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் ஒரு வாரமா ஒரு மாதிரியா இருக்க? எனிதிங் ராங்? நத்திங் யார். நமக்கே தெரியாத நம்மளை பத்தின சில உண்மைகள் தெரிய வரும்போது ஷாக்கிங்காக தானே இருக்கும். லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். We have to take it in our stride. Everything is just a matter of time. என்ன திடீர்னு பிலோசாபிக்கலா பேசுற? சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் மனுஷனை அப்படிலாம் பேச வைக்கும். முரளி, நீ பேசாம காவி துணியை கட்டிக்கிட்டு கையில கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு சாமியாரா போயிடு. அப்படியே நான் சாமியாரா போனாலும் யூஎஸ் போய் தான் நான் சாமியார் ஆவேன். எங்க போனா என்ன, இப்பெல்லாம் சாமியாருங்க தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் மோகனை வர சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம் இரு, வந்து சாமியாரை பத்தி டீட்டெயிலாக பேசலாம். உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் கணேசன், நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. உங்க சஜஷன் ஏதாவது வேணும்னா நானே உங்ககிட்ட கேட்பேன். Many more happy returns of the day. ஹேய், இவ்ளோ லேட்டா சொல்ற? பொக்கே வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? எனிவே, தேங்க்ஸ் a lot. It's beautiful. தேங்க்ஸ். பொக்கே அனுப்பின ஆள்கிட்ட சொல்லு. என்னோடது. ஹலோ,
மோகன் சொல்லு. ஜஸ்ட் செகண்ட், இங்க சிக்னல் கிளியரா இல்ல, வெளியே வரேன். என்ன ஃப்ளவர்ஸே அட்மையர் பண்ணிட்டு இருக்க? முரளி, இந்த பொக்கேவை யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? ஃப்ளோரிஸ்ட் தான் கொண்டு வந்து கொடுத்தான். ஏய், இன்னைக்கு உனக்கு பர்த்டே, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல. ஆனா வேற யாருக்கும் தோணிருக்கே. பொக்கேலாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஏய், யார் அந்த சல்மான் கான்? முரளி, அப்படி என்ன கியூரியாசிட்டி உனக்கு? இதுக்கும் அந்த அடிப்பட்டு அனுபவப்பட்டு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஏய், நீ அனாவசியமா எதையும் கற்பனை பண்ணிக்காத. நான் கற்பனை பண்ணிக்கல, ஜஸ்ட் திங்கிங் அலவுட். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட வெளிப்படையா பேசலாம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முரளி, சில விஷயங்களை எல்லார்ட்டையும் சொல்லலாம், சில விஷயங்களை சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும், சில விஷயங்களை புருஷன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், இன்னும் சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாம நம்மளோடவே அழிஞ்சு போயிடணும். மகளை கூட கூட்டி கொடுப்படா. இனிமே உன்னை உயிரோட விட்டா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? நீ இந்த படத்துல மூழ்கி இருந்தியே, அப்பே வந்துட்டேன். உனக்கு டிவி இருந்தா போறோம், இவருக்கு பேப்பர் கிடைச்சா போறோம். வீட்டில் எவனாவது பூந்து கொள்ளை அடிச்சா கூட உங்களுக்கு தெரியாது. சரி சரி, இது எப்படி இங்க வந்தது? என் கூட வந்தது. என்னப்பா இது, காஞ்சு வாடின பூவை கொண்டாந்து ஹாலில் வச்சிருக்கீங்க? அம்மா, இந்த காஞ்சு வாடின பூவுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கும் போல தோணுது. என்னப்பா சொல்றீங்க? பெரிய கதையே இருக்கா? இது எங்க இருந்தது? யார் கொடுத்தாங்க? இருந்தது ஸ்னேகாவோட ரூம்ல. இந்த புக்கே வீட்டுக்கு வந்தது அவளோட பர்த்டேக்காக. கொடுத்தது யாருன்னு தெரியல, சொன்னது முரளி. ஆனா இந்த புக்கே பார்த்த உடனே ஸ்னேகாவோட முகம் விளிரி போயிடுச்சான். டீட்டெயில்ஸ் போதுமா, என்னதான் தேவையா? இன்னைக்கு அவளோட பிறந்த நாளா? இன்னைக்கு இல்லை, நேத்து. சரி, என்னைக்கா இருந்தா என்ன மாப்பிள்ள, பர்த்டேக்கு ஆசையா ப்ரெசன்டேஷன் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படாம ஷாக் அடிச்சா மாதிரி இருந்தா அதுக்கு பின்னால ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நான் கூட சில சமயம் நினைச்சதுண்டு, அப்புறம் நமக்கே வம்புன்னு பேசாம இருந்துட்டேன். என்ன நினைச்ச? அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா? அது இல்லைங்க, ஒருவேளை அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு அமெரிக்கா விட்டு வந்துட்டாளோ? இருக்கலாம். முரளி கிட்ட கூட சொல்லியிருக்கா, அனுபவப்பட்டு வந்திருக்கேன், அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க கல்யாணத்தை பத்தி அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கிட்டே கேட்டேன், கோவம் வந்துருச்சு. காஃபி இருமா. இப்படிதான் அன்னைக்கு முரளியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது.
உடனே முகமே மாறி போயிடுச்சு. கவனிச்சிங்களா? கடைசியா அவ என்ன சொன்னா? முடியாதுன்னு சொல்லலை, முடியுமான்னு தெரியல. ஸோ முரளியை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு ஆசை இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் அவ இருக்கா. காஃபி ஆறிக்கிட்டு இருக்கு. காஃபி விட சூடான மேட்டர்மா இது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா ஸ்னேகா பெரிய டிஸ்டர்பன்ஸில் இருக்கான்னு சொல்கிறீங்க. பொல்லாத கண்டுபிடிப்பு. எதுக்கு ஸ்னேகா கிட்ட நானே பேசி உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஐ ஷால் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி அதர் சைட் ஆஃப் ஸ்னேகா. பார்த்துட்டே போயேன். அம்மா, இதோ இவங்க தான் அம்மா. அம்மா, என்னடி ஏமா அப்படி அழுதுன்னு இருக்க? உங்க அம்மா இந்த சீரியலை பார்க்க உட்காண்டா போறோம், அப்படியே அதோட எமோஷனலா ஐக்கியமாயிடுவா. ஏமா இப்படிலாம் அழுதுன்னு இருக்க? என்னடா கண்ணா அழாதுடி, என் கண்ணு இல்ல, என் ஜல்லு இல்ல. சும்மா ரெடி, ரொம்ப தான் கொஞ்சாத. அங்க பாரு சாரதா 3 குழந்தைகளையும் பிரிஞ்சு எவ்வளவு வேதனைப்படுறா பாரு. சரி நீ அழாதுன்னா நீ அழாத. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. அசடே, இது டிவியில் வர டெலிஃபோன் சவுண்டு. ஆமாம், நான் அசடு, நீங்கள் மேதாவி. போதுமா? காலிங் பில் அடிக்கிறது காதில் விடலை, விழுந்தது. அதுக்கு என்ன பண்ணுங்கிற? கதவை தரடி. டிவியில் வர்ற காலிங் பெல்லுக்கு நம்ம மாற்று கதவை திறந்து என்ன பண்ணணும்? அதிமேதாவி, நம்ம பார்த்து வாசலில் தான் யாரோ பெல் அடிக்கிறா, போய் யாருன்னு பாரு. வர வர எது ஒரிஜினல் சவுண்டு எது டிவி சவுண்டே புரிய மாட்டேங்கிறது. சொன்னதான் சொல்றேன். ஹலோ சார். ஹலோ. அவர் வரலையா? அவர்னா எவர்? அதான் சார் உங்க கூடவே வருவாரே, கண்ணாடி போட்டு உயரமா. முரளி. ஏன் நான் வந்தா கூடவே அவனு வரணுமா? நான் தனியாக வரக்கூடாதா? சொல்லிட வேண்டாம், கொரியர் ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்கு. எத்தனை தடவை சொல்றது? மேடம், நான் கொரியருக்காக வரல. உங்க அப்பா இருக்காரா? இருக்கார், வாங்கோ. அப்பா. ஓ நீங்களா? உங்களை தான் பார்க்க வந்திருக்காராம். உள்ள வாங்கல. நோனோ, உள்ள வரத்துக்குலாம் டைம் இல்லை சார். உங்க அம்பி இப்போ எப்படி இருப்பான்னு கேட்டிருந்தீங்களே, ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சா? நான் சொன்ன மாதிரி கலர் பிரிண்டவுட் கூட போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதை கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். இனிமே ஃபோன் பண்ணி என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களே? நான் வரேன். வாங்க. பார்வதி, பார்வதி, நம்ம அம்பியோட பெரிய வயசு போட்டோ கிடைச்சிருக்குடி. ஒரு சின்ன நப்பாசை இருந்தது,
அம்பி நம்ம கண்ணெதிரிலே இருக்கானோன்னு. ஒருவேளை முரளிதான் நம்ம அம்பியா இருக்குமோன்னு நான் நினைச்சேன். குமாரா தான் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. என்னடி இது, கடைசியில 2 பேருமே இல்லாம வேற ஏதோ உருவமானா இருக்கு. கண் கலங்காதீங்கோ. சீரியலை பார்த்து நீ இமோஷனல் ஆறேன்னு உன்னை கேலி பண்ணு. நமக்குன்னு வரைச்சதான வேதனை புரியுறது. ஆனா ஒண்ணு கவனிச்சேடா, இந்த புள்ளையாண்ட அப்படியே அச்சா நம்ம அம்பி மாதிரியே இருக்கான். அட்லீஸ்ட் உருவமாவது கிடைச்சது. இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்பான். பாருங்க, இந்த விஷயத்த நீரஜா கிட்ட பிரஸ்தாபிச்சுட்டு இருக்காதீங்க. எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். நம்ம காலம் முடியறதுக்குள்ள அம்பி நம்ம கண்ணில் படணும்னு ஆண்டவனை வேண்டிப்போம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. அன்னைக்கு எங்க ஆத்துக்காரர் இவனை கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டிருக்கார். அது இவனோட பெஞ்சு மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுது. கண்ணா, அவர் சுபா வந்தா லோக பிரசித்தியாச்சே, அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறார். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே நமோவாச்ச நமோஸ்துவனந்தாய. குட் மார்னிங். நான் இந்த ஆற்றை விட்டு போகணும், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் என் பார்வையை தவிர்க்கிறேள்.